வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்களோட எஸ்பி வேலன். இந்த விட நம்ம எக்ஸாமுக்கு ரிப்பீட்டாக கேட்டுக்கூடிய சென்னை மகாஜன சபை அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா எல்லா விஷயம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மெட்ராஸ் மகாஜன சபை இப்போ 1858 நவம்பர் 1 அப்படின்ற ஒரு டேட்ல நமக்கு குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன், ராணியின் பிரகடனம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வெளியிடப்பட்டிருக்கும். அந்த ராணியின் பிரகடனம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா எதன் காரணமா 1857 பெருங்கலகத்தின் காரணமா நமக்கு வெளியிடப்பட்டிருக்கும். அப்போ அந்த பேரறிக்கையில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியா அப்படின்றது 3 மாகாணங்களா பிரிக்கப்படுது. அதாவது பம்பாய் மாகாணம், பாம்பே ப்ராவின்ஸ், மெட்ராஸ் ப்ராவின்ஸ், மெட்ராஸ் மாகாணம், பெங்கால் ப்ராவின்ஸ், வங்காள மாகாணம், இந்த மாதிரி 3 மாகாணங்களா பிரிக்கப்பட்டிருக்கும். அப்படி பிரிக்கப்பட்ட இந்த மாகாணங்கள் ஃபுல்லா நமக்கு சங்கங்கள் அப்படின்றது உருவாக ஆரம்பிக்கும். அதாவது அசோசியேஷன்ஸ். அதாவது அசோசியேஷன் நமக்கு எதுக்காக தேவைப்படுது? அதாவது குறிப்பிட்ட இந்த மாகாணத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா, அப்ப அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம ஏதோ கோரிக்கை விடுக்கணும், அது மூலமா ஒரு தீர்வு காணணும் அப்படின்றதுக்காக நமக்கு இங்க நிறைய சங்கங்கள் அப்படின்றது மாகாணத்தில் உருவாகுது. இப்ப மேஜரா சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்ம பம்பாய் மாகாணம் அப்படின்னா பூரா சர்வஜனிக் சபை அப்படின்னு சொல்லலாம். வங்காள மாகாணம் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், இந்த மாதிரி சொல்லலாம். இப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய அசோசியேஷன், ஒரு சங்கம் அப்படின்னு உருவாக்கப்படுது. அந்த சங்கம் தான் நமக்கு என்ன அப்படின்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சங்கமா இருக்குது. அந்த சங்கத்திலிருந்து மெட்ராஸ் மகாஜன சபை அப்படின்றது எங்க மாறுபடுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மெட்ராஸ் மகாஜன சபை அப்படின்றது 1884 வருஷம் மே 16ஆம் தேதி நமக்கு உருவாக்கப்படக்கூடியதா இருக்கு. முக்கியமா இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் அரசியல் ரீதியான சங்கம் அப்படின்றது இந்த மெட்ராஸ் மகாஜன சபை அப்படின்ற சங்கம் தான். ரீசனா நமக்கு குரூப் 1 எக்ஸாம்ல கூட நம்ம क्वेश्चनவும் கேட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பிரச்சனைகள் அப்படின்றது பேசக்கூடியதா இருக்கு. ஏன்னா இப்ப நமக்கு பம்பாயில் உள்ள மாகாணத்தில் இருக்கக்கூடிய சங்கங்களோ, வங்காள மாகாணத்தில் இருக்கக்கூடிய சங்கங்களோ, ஈவன் மெட்ராஸில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம், இந்த மாதிரி சங்கங்கள் எல்லாமே அவங்கவுங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு தான் பேசுது. அப்போ முதல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத பேசின சங்கமா இந்த சென்னை மாகாண சங்கம் அப்படின்றது இருக்கு. பொலிட்டிக்கல் ரீதியாக பேசினால ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா, அதாவது இந்தியாவின் முதல் அரசியல் ரீதியான சங்கம் அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்றோம். இதை யாரெல்லாம் உருவாக்குறான்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் 3 நபர்கள், அதாவது நிறைய நபர்கள் இருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் அவர்கள், அதுபோல் அனந்தச்சார்லு, வீரராகவச்சாரி, இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் அப்படின்னு உருவாக்குறாங்க. மேஜரா எனக்கு அறியப்படக்கூடியவர்கள் அப்படின்றது 3 பேர். ஒருத்தங்க யார் அப்படின்னா வீரராகவச்சாரி, வீரராகவச்சாரி அப்படின்ற ஒருத்தர் முதல். அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனந்தச்சார்லு ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பி ரங்கையா. இந்த மாதிரி 3 நபர்கள், பி ரங்கையா அவர்கள், இந்த மாதிரி 3 நபர்கள் தான் இதோட முக்கிய தலைவர்களாக இருக்கிறாங்க, உருவாக்கக்கூடிய ஃபவுண்டர் மெம்பர்ஸாகவும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஆல்ரெடி எக்ஸாம்ல கொஸ்டின் என்னவா கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மெட்ராஸ் மகாஜன சபையின் முதல் தலைவர், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்றவர் நமக்கு பி ரங்கையா அவர்கள் தான் இந்த மெட்ராஸ் மகாஜன சபையோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், முதல் தலைவர் அப்படின்றவர். ஒருவேளை நமக்கு அடுத்த எக்ஸாம் நமக்கு இதோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி, முதல் செயலாளர் யாருன்னு கேட்டாங்கன்னா, இதில் அனந்தச்சார்லு அவர்கள் இருக்காங்களே, இவங்க தான் இதோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி, அதாவது முதல் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்ராஸ் மகாஜன சபைக்கு அழைக்கப்படக்கூடியவர் இருக்கிறார். இப்போ இந்த சங்கம் அப்படிது ஒட்டுமொத்த இந்தியாவில் கூடிய எல்லா பிரச்சனைகளும் பேசிச்சு. அப்ப எங்களோட கோரிக்கைகள், அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் சொல்லி பார்க்கும்போது, எங்களோட கோரிக்கைகள் ஃபர்ஸ்ட் சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் abolish the Council of India in London அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது லண்டன் அப்படின்ற பகுதியில் நமக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்குல்ல, அங்க கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுல இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றது, அதாவது இந்தியாவுக்கான கவுன்சில் இருக்கக்கூடிய ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆங்கிலேயர்கள் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. அப்போ அது மூலியமா நமக்கு ஒரு பெரிய நன்மைகள் அப்படின்றது கிடைக்க வரல, எந்த பிரச்சனையும் பேசப்படல. அப்போ முதல் விஷயமே என்ன அப்படின்னா, இந்த கவுன்சில் ஆஃப் இந்தியா, லண்டனில் இருக்கக்கூடிய இந்திய கவுன்சில் அப்படின்றத கலைக்க வேண்டும், அபாலிஷ் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட முதல் கோரிக்கையா இருக்கு. ரெண்டாவது பார்க்கும்போது நமக்கு அந்த காலத்தில் ஐசிஎஸ் அப்படின்ற ஒரு தேர்வு வந்து நமக்கு நடத்தப்படுச்சு. ஐசிஎஸ் எக்ஸாம், அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம், இந்திய குடிமையியல் பணி தேர்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்திய குடிமையியல் பணி தேர்வுகள், அதாவது இந்தியர்களுக்கான குடிமையியல் பணி தேர்வுகள் அப்படின்றது எங்க நடத்துதாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க லண்டன்ல நடத்துறாங்க. அப்போ இது இந்தியர்களுக்கு கஷ்டமா இருக்கு, ஏன்னா எல்லா இந்தியர்களும் இதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு லண்டன்ல நடக்குது. இங்க இருந்து போகிற மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் தான் இதை வந்து நம்ம அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்க காரணம். அது மட்டும் இல்லாம இந்தியர்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னா இருக்கு. அப்போ இந்த மாதிரி இந்தியர்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால இந்த சங்கம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? ஐசிஎஸ் எக்ஸாம் அப்படின்றத லண்டன்ல நடத்துங்க, அட் தி சேம் டைம் இந்தியாவிலையும் நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்தியாவில் மட்டும்தான் நடத்தணும்னு சொல்லல, லண்டன்ல மட்டும் தான் நடத்தணும்னு சொல்லல, இந்தியாவிலையும் நடத்துங்க, அட் தி சேம் டைம் லண்டன்லையும் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டாவது ஒரு கோரிக்கையா இருக்கு. மூணாவது கோரிக்கை அப்படின்றது இங்க, அதாவது நமக்கு மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது இருக்குல்ல, அந்த மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத நீங்க வந்து டிக்ரீஸ் பண்ணுங்க, அதாவது குறைச்சிக்கோங்க, ராணுவ செலவினங்கள் அப்படின்றத குறைச்சிக்கோங்க, அதாவது ஆங்கிலேய ராணுவத்துக்கு இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் காசை பயன்படுத்தக்கூடியதை குறைச்சிக்கோங்க அப்படின்றது ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்பரேட் ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், அதான் நமக்கு
நிர்வாகம் மற்றும் நீதித்துறை, நிர்வாகத்துறை அப்படின்றதையும் நீதித்துறை அப்படின்றதையும் நமக்கு வந்து பிரிக்கணும் அப்படின்றது சொல்லி இருக்கக்கூடியது. இப்போ நிர்வாகத்துறை நீதித்துறை என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது நமக்கு கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது 3 முக்கியமான அங்கங்கள் இருக்கு. ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றம், ரெண்டாவது எக்ஸிகியூட்டிவ் நிர்வாகம், மூணாவது ஜஸ்டிஸ் நீதித்துறை. இதில் இருக்கக்கூடியல இந்த நீதித்துறை அப்படின்றதையும் நிர்வாகத்துறை அப்படின்றது பிரிக்க வேண்டும் அப்படின்றது இவங்களோட ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கு. இப்போ நமக்கு பிரசண்டா இருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்து பார்த்தா டிபிஎஸ்பி அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கா, அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாகம் 4 இருக்குல்ல, அதில் நமக்கு ஆர்டிகல் 50 அப்படின்றது என்ன சொல்லுது, நமக்கு செப்பரேட்டட் ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு தான் சொல்லக்கூடியதா இருக்கு. நிர்வாகத்திலையும் நீதித்துறையும் பிரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் நமக்கு இப்போ இருக்கு. இதை முதல்ல கோரிக்கையா வச்சவங்க யார் அப்படின்னா இந்த மெட்ராஸ் மகாஜன சபை அப்படின்றவங்க தான். இங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இந்த மாதிரி நிர்வாகத்திலையும் நீதித்துறையும் பிரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கைகள் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த மெட்ராஸ் மகாஜன சபை இது எப்ப சார் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப முக்கியமா நமக்கு மே 16, 1884 உருவாக்கப்பட்டுச்சு. இதோட கூட்டங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமா டிசம்பர் 29, 1884 நமக்கு மெட்ராஸ்ல வச்சு நடந்துச்சு. ரொம்ப முக்கியமா இதே நேரத்தில் தான் நமக்கு வேற ஏதோட கூட்டங்கள் அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தில் தான் நமக்கு ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்றவரோட தலைமையில் மெட்ராஸில் இருக்கக்கூடிய தியோசோபிக்கல் சொசைட்டி பிரம்மஞான சபை அப்படின்றதுல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அப்படின்னு நடந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்றவர் கல்வி அறிவு பெற்ற எஜுகேட்டட் இந்தியன்ஸ் அப்படின்றவரை வர சொல்லி தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, பக்வந்த் தியாப்ஜி இந்த மாதிரி தலைவர்களோட ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு நடத்துறார். அதன் காரணமாக தான் நமக்கு பிற்காலத்தில் என்ன உருவாக்கப்படுது, 1885ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி நமக்கு பம்பாய் அப்படின்ற பிளேஸ்ல நமக்கு என்ன உருவாக்குறாங்க, நமக்கு ஐஎன்சி சொல்லக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்றதோட மெட்ராஸ் மகாஜன சபை இணைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐஎன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்தில் வந்து முதல்ல மாடரேட் ஃபேஸ் மிதவாதிகள் காலகட்டம் தான் பார்ப்போம். அந்த மிதவாதிகளோட குறிக்கோள்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சென்னை மகாஜன சபையின் குறிக்கோள்கள் எல்லாமே இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற உருவாக்கக்கூடிய தலைவர்களுக்கு மிக பிடித்தமாகவும் இருக்கும், கரெக்டாகவும் இருக்குன்னு சொல்லி சொல்றதுனால இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற கூடிய தலைவர்கள் எல்லாருமே இந்த மெட்ராஸ் மகாஜன சபையின் கோரிக்கைகள் அப்படின்றத அவங்களும் குறிக்கோள்களா வச்சுக்கிறாங்க. அப்போ மெட்ராஸ் மகாஜன சபை அப்படின்றது பிற்காலத்தில் நமக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தோட இணைக்கப்படுது. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து நமக்கு போராட்டங்கள் அப்படின்றத மேற்கொள்றாங்க. இதுதான் நமக்கு மெட்ராஸ் மகாஜன சபை அப்படின்றத பத்தி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கு. இத மாதிரியே நிறைய சங்கங்கள் அப்படின்றதும் நிறைய கிளாஸஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கூடிய வெப்சைட் லிங்க் அப்படி கிளிக் பண்ணிட்டு நம்ம வரண்டா ரேஸ் லைவ் கோர்சஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ஹிஸ்டரி ஐஎன்எம் யூனிட் 8 யூனியன்ல இருக்கக்கூடிய பக்காவான விஷயங்கள்லாம் சொல்லித்தரேன். ஸோ இதை மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.